வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உடனடியாக பெற்றுக்கொள்ளவும் வாகன உரிமையாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். வாகன இறக்குமதிக்கு திடீர் தடை, அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். பாடசாலை மாணவர்களிடையே பரவும் மூளைக்காய்ச்சல், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்போர் அவதானம். இலங்கையில் மோசமடையும் வானிலையினால் பல பகுதிகளில் திடீர் மின் தடை. பசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு அவசர உத்தரவு. 2 நாட்கள் மூடப்படும் மதுபான சாலைகள். நேருக்கு நேர் மோதிய வாகனங்கள், மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து விபத்து. கணவனுடன் வாக்குவாதம், இளம்பெண் எடுத்த முடிவால் துயரம். திருகோணமலையில் முச்சக்கர வண்டி இராணுவ பேருந்துடன் மோதி விபத்து, 2 படுகாயம். அழுகிய முட்டை, இறைச்சி, ஜாலில் அம்மாச்சி உள்ளிட்ட 2 உணவகங்களுக்கு பூட்டு. 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. நாடு கடத்தப்பட்ட 21 பாதாள உலக குழு இலங்கை வருகை. உயிர்காக்க உதவுமாறு MK சிவாஜிலிங்கம் உருக்கமான கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தால் அச்சிடப்பட்ட சுமார் 1 லட்சம் வாகன பதிவு தகடுகள் திணைக்களத்தின் வளாகத்தில் குவிந்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட வாகன பதிவு தகடுகளை வாகன உரிமையாளர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாத நிலையில் வளாகத்தில் குவிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு மாவட்டம் தொடர்பாக நாரகேன்பேட்டவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திலும் நாடு முழுவதும் உள்ள ஏனைய மாவட்ட அலுவலகங்களிலும் அதிக எண்ணிக்கையிலான வாகன பதிவு தகடுகள் குவிந்துள்ளதாக திணைக்களம் கூறியுள்ளது. அதன்படி 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் வாகன பதிவு தகடுகளுக்கு விண்ணப்பித்து இன்னும் அவற்றை பெறாத அனைத்து வாகன உரிமையாளர்களும் தங்களது வாகன பதிவு தகடுகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 30 ஜூன் 2026க்கு முன்னர் நாரகன்பேட்டை தலைமை அலுவலகத்திலிருந்து ஏனைய மாவட்டங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலகங்களில் அமைந்துள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் கிளைகளிலிருந்தும் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இது தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் இருந்தாலோ அல்லது கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ 0112033333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாகன இறக்குமதிக்கு தடை விதிப்பது அல்லது ஏனைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் எந்தவொரு முடிவையும் எடுக்கவில்லை என்று நிதி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொருளாதார நடவடிக்கைகளை சுருக்குவதற்கும் அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என்று பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாணய மாற்று விகிதத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் தனியார் வாகனங்களுக்கான கொள்முதல் முன்பதிவுகளை வழங்குவதை சில காலத்துக்கு தாமதப்படுத்துவதற்கு மாத்திரமே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் அரசாங்கத்தின் இத்தகைய தலையீடுகள் வெறும் ஊகங்களின் அடிப்படையில் அமையாமல் துல்லியமான தகவல்களின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெளிமடை, கெப்பட்டிப்பொல மற்றும் உடப்பேருவ பிரதேசங்களைச் சேர்ந்த பெருமளவிலான பாடசாலை மாணவர்கள் மூளைக்காய்ச்சல் அறிகுறிகளுடன் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்போது வெளிமடை ஆதார வைத்தியசாலையில் 10 மாணவர்களும், தியத்தலாவை ஆதார வைத்தியசாலையில் 18 மாணவர்களும் என மொத்தமாக 28 மாணவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு சிகிச்சை பெற்று வரும் 10 மாணவர்களின் 4 பேருக்கு மூளைக்காய்ச்சல் நோய் ஏற்பட்டுள்ளமை மருத்துவ பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 14 வயதுக்கு உட்பட்ட 5 சிறுவர்களும் 5 மாணவர்களும் அடங்குவார்கள். இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ள 18 மாணவர்களில் 10 பேருக்கு இந்நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏனைய மாணவர்களுக்கும் வைத்திய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அதற்கான முடிவுகள் இன்னும் எதிர்பார்க்கப்படுவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் தற்போது பெய்து வரும் பலத்த மழைக்கு மத்தியில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் வாகனங்களை செலுத்தும் போது மின்சார பலகைகளில் காட்சிப்படுத்தப்படும் எச்சரிக்கை வாசகங்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக வாகனங்களை முகப்பு விளக்குகளை ஒளிர செய்து பயணிக்குமாறும், குறிப்பாக மணிக்கு 60 கிலோமீட்டர் வேக எல்லையை பேணி வாகனங்களை செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
அத்துடன் 2 வாகனங்களுக்கிடையே போதிய இடைவெளியை பேணுமாறும் திடீரென பிரேக் பயன்படுத்தும் போது வாகனம் ஆபத்தான முறையில் வழுக்கி செல்லக்கூடும் என்பதனால் அது குறித்து விழிப்புடன் அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனங்களை செலுத்துமாறும் சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளது. சில முக்கிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாகவே மின்தடை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகி வருகின்றது. இதன் காரணமாக தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த சில மணித்தியாலங்களிலும் தொடர்ச்சியாக கனமழை பெய்வதற்கான சாத்தியங்கள் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் நாட்டின் பல பகுதிகளில் பெய்த கனமழையினால் காரணமாக 6 மாவட்டங்களில் உள்ள 16 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நிலச்சரிவு எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மாத்தறை பிரவுன் ஸ்கேலில் உள்ள 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு கொள்முதல் தொடர்பான வழக்கில் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மல்வானி இல்லம் தொடர்பில் பசில் ராஜபக்ச சிக்கியிருந்தார். எனினும் ஏற்கனவே பல ராஜபக்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு 2 நாட்கள் நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் மே 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என்று கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த நாட்களில் ஹலால் உரிமை சட்டங்களை மீறி செயல்படும் மதுபான சாலைகள் மற்றும் சட்டவிரோதமாக மதுபானம் விற்கும் இடங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆணையாளர் அறிவுறுத்தியுள்ளார். பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற ஒரு தனியார் பேருந்தும் லொரி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் உள்ள நோர்வுட் பென்சூர் தோட்ட பகுதியில் நேற்று காலை சுமார் 7:10 மணியளவில் நிகழ்ந்துள்ளது. பேருந்தில் பயணித்த ஒரு பாடசாலை மாணவர் காயமடைந்து டெக்கோயா ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என நோர்வுட் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். பொகவந்தலாவையிலிருந்து ஹட்டனில் உள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்துக்கு எதிர் திசையில் ஹட்டனில் இருந்து பொகவந்தலாவை நோக்கி சென்ற கொண்டிருந்த டெபிள் லோரி மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட சுமார் 20 பேர் பேருந்தில் பயணித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போதைய நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாகவும் நுவரெலியா மாவட்டத்தில் பிரதான வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என நோர்வுட் காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பழுகம்மம் பகுதியில் 22 வயது இளம் குடும்ப பெண் உயிரை மாய்த்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த யுவதி 4 வருடங்களுக்கு முன்பு திருமணமான நிலையில் கணவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து விபரீத முடிவால் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை பெருசோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதேவேளை தமிழர் பகுதிகளில் அண்மை காலமாக லியோர் உயிரிழப்புகள் அதிகமாக பதிவாகி வருகின்றமையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை கந்தலாய் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று முன்தினம் கந்தலாய் 87ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சிறுநீரக சுத்திகரிப்பு செய்து கொண்டு தம்பதியினர் முச்சக்கர வண்டியில் வீடு திருப்பிக் கொண்டிருந்தனர். இதன்போது முச்சக்கர வண்டி ஓட்டுநருக்கு ஏற்பட்ட திடீர் மயக்கம் காரணமாக முச்சக்கர வண்டியும் ராணுவ பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த தம்பதியினர் கந்தலாய் தள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கந்தலாய் அக்போவர பகுதியை சேர்ந்த தம்பதியினரை இவ்வாறு இந்த விபத்தில் காயமடைந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக கந்தலாய் போலீஸ் நிலையத்தில் போக்குவரத்து பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் சில பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பில் 2 உணவகங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் சுதுமலை பொது சுகாதார பரிசோதகர் மாஜிய பிரதீப் மேற்கொண்ட திடீர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது உணவகத்தில் இருந்து கழிவுநீரை வெளியில் விட்டு துர்நாற்றம் ஏற்படுத்தியமை, கடைக்குள் பூனை வளர்த்தமை, அழுகிய முட்டை இறைச்சியை குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்திருந்தமை மற்றும் திறந்த வழியில் சமைத்தமை போன்ற சுகாதார சீர்கேடுகளுக்கு எதிராக உணவக உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார். அதன் பிரகாரம் நேற்று முன்தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உணவக உரிமையாளர் மன்றில் முன்னிலையாகி தன் மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டார்.
அதனையடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த மன்று 50,000 ரூபாய் தண்டம் விதித்ததுடன் இனங்காணப்பட்ட சுகாதார சீர்கேடுகளை நிவர்த்தி செய்யும் வரையில் உணவகத்தில் சீல் வைக்குமாறு சுகாதார பரிசோதனைக்கு மன்று பணித்துள்ளது. இதேவேளை சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்ததாக திருநெல்வேலி பகுதியில் அமைந்துள்ள அம்மாச்சி உணவகம் பொது சுகாதார பரிசோதனையால் மூடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக 6 மாவட்டங்களில் உள்ள 16 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் 2 மற்றும் 3 நிலை நிலச்சரிவு எச்சரிக்கைகளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த அவசர அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் பதிவான மழையின் அளவை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நிலை 1 எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழையும், நிலை 2 பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழையும் பதிவாகியுள்ளது. அதே நேரம் நிலை 3 சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதனால் அங்கு அபாயம் மிக தீவிரமாக உள்ளது. இதனால் நிலத்தில் வெடிப்புகள் ஏற்படுதல், மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சாய்வடைதல், திடீரென நீரூற்றுக்கள் தோன்றுதல் போன்ற மண் சரிவு அறிகுறிகள் தென்படுமாயின் உடனடியாக அப்பகுதிகளிலிருந்து வெளியேறி துறைசார் அதிகாரிகள் அறிவிக்குமாறு பொதுமக்கள் அவசரமாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாக கூறப்படும் 21 பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் நேற்று காலை அழைத்து வரப்பட்டுள்ளனர். நிலவு மோசமான காலநிலை காரணமாக பண்டாரநாயக்க சர்வதேச விமானத்துக்கு வருகை தரவிருந்த பல விமானங்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானத்துக்கு திரும்பிவிடப்பட்டிருந்தது. குறித்த விமானங்களில் சிலவற்றிலேயே இந்த சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்களில் மகவத்தே சாமர மற்றும் குடுதுமிந்த ஆகியோரும் அடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகவத்தே சாமர மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்படவுள்ளதுடன் ஏனைய சந்தேக நபர்கள் தொடர்பிலும் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் வல்வெட்டித்துறை நகர பிரதாவுமான MK சிவாஜிலிங்கம் தனது சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கான நிதி உதவியை பொதுமக்களிடம் கோரியுள்ளார். தங்களால் இயன்றளவில் நிதியுதவியை தந்து தனது உயிரை காக்க உதவுமாறு உருக்கமான கோரிக்கையை ஊடகங்களூடாக முன்வைத்துள்ளார். சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு பெருந்தொகை பணம் தேவைப்படுவதனால் அதற்கான உதவியை அவர் கோரியுள்ளார். இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.